எல்லாருக்கும் வணக்கங்க. சிம்பிளாக ஒரு தக்காளி சட்னி செய்யலாங்க. தோசைக்கு தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. கடுகு, கடலைப்பருப்பு, சீரகத்தை அரைச்சிடலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தாளிச்சிடலாங்க. இந்த சட்னி சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அவசரத்துக்கு திடீர்னு செஞ்சிடலாம். அதில் தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேங்க. பூண்டு தட்டி போட்டு 3 தக்காளி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். நல்லா வணங்கிறதுக்கு நல்லா வணக்கி விட்டுடலாங்க. இதில் வீட்டில் ஆட்டின மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. அதை நல்லா கொஞ்சம் எண்ணெயில் இப்படி வணக்கி விட்டுறலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாங்க. அப்படியே கொஞ்சம் தக்காளியில் நல்லா மசி வேகட்டு. அதுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பொட்டுக்கடலைங்க, ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையே மாவு செஞ்சிடலாம். மிக்சியில் ஆட்டியிருக்கேங்க. அந்த பொடிச்ச பொட்டுக்கடலை மாவை இந்த கிரேவி கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுங்க. இதில் பொட்டுக்கடலை மாவு கலந்துடலாம். இந்த மிளகாத்தூள் பச்சை வாசலில் போய் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த பொட்டுக்கடலை மாவு போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுறலாங்க. வேணுங்கிற அளவில் கொஞ்சம் தண்ணி, அது கிரேவி திக்னஸ் ஆயிருங்க. நம்மளுக்கு நிறைய தண்ணி சேர்த்தாம அளவாக வேணுங்கிற அளவில் கொஞ்சம் அப்படி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டுங்க. அப்படியே கலந்து விட்டுலாம். மூடி வச்சு ஒரு கொதி வரட்டும். அப்படியே பாருங்கள், கிரேவி நல்லா திக்னஸாக கொஞ்சம் நல்லா வெந்திருக்குங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. அவசரத்துக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். தோசைக்கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள்.